அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகையான மீன் டிஷ் கூடயும் சூப்பரான சைட் டிஷ் சிக்கன் கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்து பார்க்கலாமா. இதுக்கு வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மண்சட்டில் வந்து தாராளமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து 85% வதங்க வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக 2 டீஸ்பூன் போல் சேர்த்து இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து 3 உருளைக்கிழங்கு போல் நான் வந்து ரஃபாக சாப் பண்ணி சேர்த்து நான் ஆயிலே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 2 தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மசாலாஸ்லாம் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாத்தூள் வந்து இது கூட 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். குழம்புமிளகாய் தூள் வந்து வீட்டில் அரைச்சது வந்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் போல் அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா கூட சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாலா கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது கூட ஒரு 1/2 கப்பலுக்கு திக்கான தயிர் வந்து நான் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்கும் போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்து கொத்தமல்லி புதினா வந்து சின்ன சின்ன சாப் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறேன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.